படிக்கிற மாணவன் என்னுடைய பையன், இருக்கிற இடம் என்னுடைய இடம், மின்சாரம் என்னுடையது, தண்ணி என்னுடையது, அதுல இருக்கக்கூடிய வகுப்பறைகள் என்னுடையது, பணம் என்னுடையது, எல்லாமே சேர்ந்து நடத்துகிற ஒரு இடத்துல ஆளுநர் அங்க துணைவேந்தரை மட்டும் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நியமிக்கணும் என்பது மாநில அரசுடைய உரிமைகளுக்கு எதிரானதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்த துணைவேந்தர் நியமன பொறுப்பை மாநில அரசுக்கு கொடுக்கணும்னு சொல்றோம். அவர் மறுக்கிற காரணத்தினால் உச்ச நீதிமன்றத்துக்கு மாநில அரசு போகுது. உச்ச நீதிமன்றம் பல வாய்ப்புகளை கொடுக்கும், மிக தெளிவாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தரை நியமிக்கிற உரிமை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது. அனைத்து முதலமைச்சருக்கும் இருக்கு, தமிழ்நாடு மட்டும் இருக்கு. அனைத்து முதலமைச்சருக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நீதிமன்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. அப்ப துணைவேந்தர்களை நியமிக்கிற பொறுப்பு யாருக்குன்னா தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு இருக்கு. அப்ப துணைவேந்தர்கள் மாநாடு யார் நடத்தணும்? அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் நடத்தணும். மாறாக ஆளுநர் நடத்துவது என்பது அரசு தீர்ப்புக்கு எதிரானது. ஆர்டிகல் 154 என்ன சொல்லுதுன்னா, நான் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற தீர்மானம் அல்லது மாநில அரசு சொல்லுகிற கருத்துருக்களை வாங்கி ஒன்றிய அரசுடைய தலைமை அமைச்சருக்கு அனுப்பணும். அதனாலதான் 2 நாளைக்கு முன்னாடி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொன்னார், ஆளுநர் என்பவர் தபால்காரர் தானே ஒழிய உத்தரவு போடுகிற நபர் அல்ல, ஆலோசனை சொல்லுகிற நபர் அல்ல, வழிகாட்டுகிற நபர் அல்ல, அவர் ப்ராப்பர் ஒரு போஸ்ட் மேன். இது ரொம்ப தெளிவா சொல்றார். ஆனா அந்த வேலையை தவிர அனைத்து வேலைகளையும் செய்யறார்.